அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வியப்பா இருந்தது. எதேச்சியா தான் பர்மிஷன் கேட்டேன். அதனால உடனே ஒத்துக்கிட்டு எனக்கே 2-3 தடவை காலையில போன் பண்ணிட்டாங்க. அவங்களே யாரும் அது போல பண்ண மாட்டாங்க. அதனால இந்த நல்ல நேரத்துல வந்து இதெல்லாம் மிக விரைவா வந்து பார்த்துட்டு ஒரு 2 பசங்கள்கிட்ட மட்டும் தான் அப்படி கேட்டாங்க, இது என்ன வெள்ளையா வருமா. ஏன்னா அவங்க ஐயா வந்து இயல்பிலேயே வந்து இயற்பியல் பாடம் பிசிக்ஸ் எடுத்து படிச்சவங்க, கல்லூரியில் முதல்வராக இருக்காங்க. உங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்குமாறு பணியோடு ஐயா அவர்களை அன்போடு வேண்டுகிறேன். தொட்டனை தோறும் மணக்கேணி மாந்தற்கு கட்டணை தோறும் அறிவு. இந்த கதிராமங்கலம் உயர்நிலைப் பள்ளியில் இந்த அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைப்பதற்கு அழைத்த இந்த கல்லூரியுடைய தலைமை ஆசிரியர்களே, இங்கு பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களே, இந்த அறிவியல் கண்காட்சிக்கு நடுவர்களாகவும் சிறப்பு நிதியுதவி செய்துள்ள சந்தோர் பெருமக்களே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். ஸோ இந்த எக்ஸிபிஷன் அப்படின்னு சொன்னாலும் சயின்ஸ் எக்ஸிபிஷன் சாருக்கு கூட இப்போ சொன்னார், ஒரு சின்ன ஸ்கூலுக்கு பிரின்சிபால் வரலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சின்ன ஸ்கூலு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து அறிவியல் கண்காட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நடத்தும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு சின்ன ஐடியா தான் டெவலப் ஆகி பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா அது பெரிய அளவில் வந்து ஒரு பேட்டன்ட்டாக ரிஜிஸ்டர் ஆகும். பேட்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆராய்ச்சியில் பண்ணி இப்போ அது வந்து மக்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி அதற்கு நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலில் 10ஆவது படிக்கிற பையங்களாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐங்கரன் ஒரு சினிமா பார்த்துருக்கீங்களா? ஐங்கரன் ஒரு சினிமா வந்துச்சு, பார்த்தீங்களா? வந்தீங்களா? பார்த்தது இல்லையா? ஒரு ஆழ்துளை குணாருக்குள்ள குழந்தை விழுந்துடும். அதை நீங்கள் அந்த ஒரு மிஷின் மூலமாக எடுத்து கொடுப்பாங்க. ரைட்டா? ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சைட்லலாம் நோண்டுவாங்க, மண் விழுந்துடும். இவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி வந்து அந்த குழந்தைய எடுத்து கொடுப்பாரு. பார்த்துருக்கீங்களா? ஓகே. அந்த ஐடியா எப்படி வந்துச்சு அவருக்கு? இந்த மாதிரி குழையில் இருந்துச்சுன்னா தூக்கத்துக்கு லாக் பண்ணுறதுக்கு கீழே வச்சுருப்பாரு, ஒரு ரிமோட் வச்சு கீழே எடுத்து மேற்கொண்டு ரொம்ப சுலபமாக எடுத்து கொடுத்துருவார். அது வந்து இன்னைக்கு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. ரைட்டா? இப்போல்லாம் ஆன்லைன் வந்துருச்சுன்னா இந்த சைடில் நோண்டதெல்லாம் கிடையாது. இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 10 வருடங்கள் முன்னாடியே வந்துருச்சு. ஆனால் நம்ம இதில் லேக் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே இந்த மாதிரி இப்போ நான் வந்து பார்த்தேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த இந்த ஹார்ட்டு அதெல்லாம் பார்க்குறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா காற்றாலை நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதேமாதிரி காற்றாலை இந்த மாதிரி சூரிய சக்தியோடு உயரக்கூடிய எதுவும் வைங்க. சின்ன ஒரு செல்லு மாதிரி வச்சா போகிறோம், நம்மளுடைய கால்குலேட்டர்லேயே இருக்கும் சின்னதாக, அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் ஏற்கனவே பயன்பாடுக்கு வந்துருச்சு. இப்போ காற்றாலை வந்து அதுலேருந்து மின்சாரம் கிடைக்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி பயன்படுத்தலாம்? காற்றாலை சுத்தத்துக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம இது சுத்தம் இல்லையா? இப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், வேறு எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இப்போ வந்து பெரிய ரோடுகள் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோடு இருக்குது, அங்கே திரும்பினீங்கன்னா ரோடுகள் இருக்குது. ரோடுகள் வந்து இரவு நேரங்களில் விளக்கு தேவை. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா விளக்கு தேவைக்கு நமக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுத்தோம்னா செலவாகும். அதுபோல் சூரிய சக்தி உள்ள விளக்குகளை நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் சூரிய சக்தி வந்து எப்போதுமே இருக்குமா? இருக்க மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக நம்ம பார்த்தீங்கன்னா வெயிலே சூரியனே வரல. இப்போ தான் ஒரு வாரமாக வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வானம் மூடிட்டு ஒரு மாதிரி குளிராகவே இருந்துச்சு. அந்த மாதிரி சமயங்களில் என்ன செய்யும்? ஸோ அதுக்கு ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்பீட் பிரேக் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கதிராமங்கலம் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டருக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குது. இந்த ஸ்பீட் பிரேக் அடியில் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா இப்போ இந்த விண்டு மில் சுற்றுறீங்க இல்லையா? அப்போ சுற்றும் போது என்ன செய்யுது, நம்ம எப்படி மின்சாரம் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி சுருள் இருக்கும். அதுக்கு நடுவில் என்ன பண்ணுவாங்க, ஒரு காந்தத்தை வச்சு அதை என்ன பண்ணுவாங்க, சுழட்டுவாங்க. அப்போ சுழற்றும் போது இந்த மின்னியக்கு விசைன்னு பேர், எலக்ட்ரிகோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மின்காந்த தூண்டல்னு பேர். 10th ஸ்டூடெண்ட்டுக்கு அது பாடத்தை இருக்கலாம். மின்காந்த தூண்டல் மைக்கேல் ஃபாரடே விதிகள் உண்டு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மின்னியக்கு விசை தூண்டப்படும். அதை எடுத்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு மின்கலனில் சேமித்து பயன்படுத்தலாம். இப்போ அந்த மாதிரி ஸ்பீட் பிரேக் இருக்கும் பொழுது நிறைய வண்டிகள் போகும் பொழுது அது மேலே ப்ரெஷர் கொடுத்து போகும். அப்போ என்ன செய்யலாம்னா ஸ்பீட் பிரேக்குக்குள்ள இந்த மாதிரி உருளக்கூடிய ஒரு உருளையை வச்சு நடுவில் ஒரு காந்தத்தை வச்சோம்னா ஒவ்வொரு தரையும் அந்த வண்டி ஏறிட்டு போகும் பொழுது அது ஒரு ரெவல்யூஷன் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மின்சாரம் உற்பத்தி ஆகும். அது அப்போ நீங்கள் வண்டி போக போக அந்த மின்சாரம் உற்பத்தி ஆகும். அதை சேர்த்து பயன்படுத்தணும். இது ஆல்ரெடி வந்து பயன்படுத்திருக்காங்க. எங்கன்னா ஐஐடி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே ஐஐடி வளாகத்துக்குள்ள பஸ் இருக்குது. அங்கே இருக்கிற எல்லா ஸ்பீட் பிரேக்கர்லையும் இந்த மின்
இதன் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிபிஷனை பார்த்தோன்னே என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 9வது படிக்கும், நான் 8வது படிக்கும்பொழுது குளித்தலை ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரசு உயர்நிலைப்பள்ளி தான் நான் படித்தேன். தமிழ் மீடியம் தான் நான் படித்தேன். 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். ஆனால் ஆங்கிலத்தில் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா அதில் வித்தியாசம். ஆனால் வந்து தமிழ் மீடியம் படிக்கும்போது 8வது படிக்கும்போது ஒரு அறிவியல் கண்காட்சி அப்படிங்கிறது, அறிவியல் கண்காட்சி இல்லை, அப்போ என்னாச்சுன்னா ஸ்கூலில் ஒரு சின்னதாக வந்து ஒரு அறிவியல் டிஸ்பிளே, கிளாஸில் பாடத்தை நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதில் ஏதாவது ஒன்று மாடலாக செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொல்லிட்டார். அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சது என்ன அப்படின்னா, அப்போ வந்து ஃபேன் உண்டு. இப்போ வந்து சீலிங் ஃபேன் இருக்கும். அந்த சீலிங் ஃபேனில் என்ன செய்வோம் அப்படின்னா, நடுவில் ஒரு சின்னதாக ஒரு மேக்னெட்டை நடுவில் வச்சு, நடுவில் ஒரு வளையத்தை பொறிச்சு மேக்னெட்டை வச்சு அதை சுற்றும் பொழுது ஃபேன் எப்போல்லாம் ஓடுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டை கட் பண்ணி அதுலேருந்து ஒரு கரண்ட் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஃபேன் சுத்தல் அந்த கீழே இருக்கு இல்லையா, இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரமாக பூ மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதற்கு பதிலாக ஒரு சின்ன மேக்னெட்டையும் அதை சுற்றி ஒரு கம்ப்யூட்டரில் வச்சு அதுலேருந்து ஒரு சின்ன கனெக்ஷன் எடுத்து ஒரு பேட்டரியில் கொடுத்தோம்னா மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு நான் ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே மாதிரி, அதை வந்து நான் பேப்பரில் வரைஞ்சி அதை கொடுத்தேன். ஆனால் ஃபேன்லாம் எடுத்து போய் டெமான்ஸ்ட்ரேட்லாம் பண்ணல, வெறும் பேப்பரில் வரைஞ்சி இது மாதிரி மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும், அதை மின்சாரம் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எலக்ட்ரிக்கல் கன்சம்ஷன் கம்மி அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்குறீங்க. அதுக்கு என்ன வச்சுருக்காங்கன்னா அவங்க உள்ளே வந்து சின்னதாக ஒரு காயிலும் இது வச்சுருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதனாலே ஒரு கரண்ட் வரும். அப்போ ஆக்சுவலாக கரண்ட் மின்சாரம் எடுக்கும் பொழுது இந்த கரண்ட்டும் சேரும் பொழுது அவங்களை பயன்படுத்தக்கூடிய மின்வாட்டு குறைஞ்சி ஃபேன் வந்து குறைவான மின்சக்தியில் இயங்குது. அது நான் முன்னாடி பார்த்தா எப்போ பண்ணது நம்ம வந்து அதுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக வந்துச்சு. ஆனால் ப்ராக்டிக்கலாக செய்யறதுக்கு நமக்கு என்ன வேணும், பொருள் வேணும், அதுக்கு நமக்கு ஊக்குவிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும். இப்போ இவங்க வந்திருக்காங்க, அது மாதிரி உங்களை ஊக்குவிக்கிறாங்க, நீங்கள் செய்கிறீங்க. ஸோ அதுபோல் நீங்கள் வந்து நிறைய அறிவியல் விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இப்போ காலம்பரம் எழுந்துச்சோடனே நான் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் வாத்தியார், நீங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சர், அப்போ நான் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசிக்ஸ், அப்புறம் தான் பிரின்சிபால். அப்புறம் பிரின்சிபால் இப்போ தான் பிப்ரவரி மாதம் தான் போன பிப்ரவரி தான் ஆனால் இப்போ 1 வருஷம் முடிய போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தேன். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் பாடம் நடக்கும்போது என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபிசிக்ஸ்னால் அதனுடைய விளக்கம் ஈக்குவேஷன் அந்த மாதிரி சொல்லாமல் அன்றாட வாழ்வில் என்னென்ன பயன்பாடுகள் இருக்குது ஃபிசிக்ஸில் அப்படிங்கிறத வச்சு சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், நாளைக்கு வீட்டில் போய் இதை செஞ்சு பாருங்கள். காலம்பரம் எழுந்திரிச்சோன்னு என்ன செய்வீங்க, காலம்பரம் எழுந்திரிச்சோன்னு பல்லு விளக்குவீங்க. நான் நீங்கள் ஒழுங்காக பல் விளக்குறீங்களா நாளைக்கு நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் ஒழுங்காக பல் விளக்குறீங்களான்னு பார்க்கறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நாளைக்கு பல் விளக்கும் போது கண்ணாடியை பார்த்துட்டு விளக்குங்க. ஏன் சார் கண்ணாடியை பார்க்கணும், என்ன முக்கியமான காரணம் இருக்குது, ஏன்னா பல் விளக்குறது சரியாக இருக்கான்னு தெரியணும். எப்படி இருக்கணும்னா, நீங்கள் பல் விளக்கும் போது எல்லாரும் ப்ரஷ் தான் பயன்படுத்துறீங்க. அதனால வேப்பமுச்சி ஆரம்பிச்சுலாம் இருக்குது, இப்போ அதை பயன்படுத்தக்கூட இருப்பீங்க. ஆனால் இது எப்படி இருக்கணும்னா, அந்த ப்ரஷ்ஷு தான் உள்ளே போயிட்டு வரணும். நம்ம என்ன பண்ணணும், தலை வந்து அப்படியே ஹெட்டு ஸ்டேஷனரி நிலையாக இருக்கணும், ப்ரஷ்ஷு தான் உள்ளே போயிட்டு வரணும். சில பேர் என்ன பண்ணுவோம், ப்ரஷ்ஷில் பேச வச்சுக்கிட்டு இப்படி இப்படி ஆடிட்டு இருக்கோம். நாளைக்கு கண்ணாடி பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஆட்டி ஆட்டி நீங்கள் பல்ல தேய்ச்சிங்கன்னா ஒன்றும் கவலையே விட வேண்டாம். 20 வயசுலேயே கழுத்து எலும்பு தேய்மானம் அடைஞ்சு அப்புறம் காலர் மாதிரி இப்படி போட்டுட்டு போகணும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் தான் உங்களால் ட்ராவல் பண்ண முடியாது. எல்லா பிரச்சனையும் ரொம்ப முக்கியமானது. அப்போ காலம்பர பல் தேய்க்கும் போது ப்ரெஷ்ஷு உள்ளே போயிட்டு வருதா இல்லை நம்ம தலை ஆடுதான்னு முதல்ல பாருங்க. தலை ஆடிச்சுன்னா நாளையிலேருந்தாங்க, அதுக்கப்புறமான கடைப்பிடிப்பே தலையை ஆட்டாமல் ப்ரெஷ்ஷை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது சின்ன விஷயம், ரைட்டா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா காலம்பரை பல்ல தேய்ச்சிருங்க. காலம்பரை எழுந்து அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. காலம்பரை எழுந்திரிச்ச உடனே படுக்க விட்டு எழுந்திருக்கிறீங்க, எழுந்த உடனே கண்ணு பிரகாசமாக தெரியுமா? தெரியாது. ஏன், என்ன காரணம்? ரொம்ப மங்களாக தெரியும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல எந்திரிச்ச உடனே படுக்கையில் எடுத்த உடனே கொஞ்ச நேரம் உட்காரணும். உட்கார்ந்து கண்ணால் நம்ம கையால் வந்து கண்ணை மூடிட்டு கண்ணை அப்படியே ஒரு நல்லா ஒரு லேசாக தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மெதுவாக கண்ணை பிரித்து பார்க்கணும். பார்க்கும் பொழுது பக்கத்தில் உங்களுக்கு என்ன பொருள் இருக்குதோ, இப்போ கைட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு சொம்பு வச்சுருந்தீங்கன்னா முதல்ல அதை பார்க்க முயற்சி பண்ணுங்க. ஸோ அப்போ குரூப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிட்ட உடனே காலமாக 6 மணி ஆனோடனே வீட்டில் எழுப்பாங்க. ஸ்கூலுக்கு போன இடம் எந்திருக்கல அப்படின்னு சொன்னேன். இப்போ எழுந்துச்சு இப்படி நகரன்னு போவான், படாருன்னு தடுக்கி கீழே வருவான். இது காரணம் என்ன அப்படின்னா, அவன் ஒன்றும் இயல்பு நிலைக்கு வரல. அப்போ கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும், குரூப் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எழுந்துச்சு மெதுவாக போகணும். அப்போ இது காரணம் என்ன அப்படின்னா, கண்ணை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். திடீர்னு வெளிச்சத்தை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்து கண்ணுக்குள்ள ஒரு லென்ஸ் இருக்குது. அந்த ஒளிக்கற்றை அது வாங்கி கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்கள் நினச்ச உடனே செய்யாது. ஏன்னா ரொம்ப நேரம் ரெஸ்ட்டில் விட்டீங்க, ரைட்டா? நீங்கள் ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கை அப்படியே வச்சு கைத்து வச்சு படுத்தோம்னா கை மறந்து போச்சு. அப்புறம் என்ன செய்யணும், இப்படி இப்படி உரையிட்டு இருக்கான். கண்ணு அது மாதிரி தானே.
எத்தனை பேர் கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? கண் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி கலர் அடிக்கிறோம், தலைக்கு எண்ணெய் போடுறோம், சீ போட்டு வாடுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் கண்ணை யாரும் கவனிக்கிறோமா? அதுவே கண்ணையும் காலையும் யாரும் கவனிக்கிறதே கிடையாது. ஆனால் அது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். கண்ணை என்ன செய்யணும்னா எப்பொழுதும் குளிக்கும் பொழுது ஒரு பக்கம் தண்ணீர் எடுத்து கண்ணை அதுக்குள்ளே முழுகி என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அந்த குவளினுடைய அடிப்பகுதி உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சால் என்ன ஆகும், உங்களுக்கு கண்ணில் ஏதாவது தூசி இருந்தால் எல்லாம் போயிடும். அது டெய்லி செய்யணும். காலமாக குளிக்கும் போது அதை செய்யணும். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கால சோப்பு கையோட வச்சுவிட்டு கண் உள்ள வச்சு எரியுது. சார் தான் சொன்னாரு, வச்சுவிட்டேன் ஒரேடியா எரியுது. அதே மாதிரி வெந்நீருக்குள்ள வச்சிடக்கூடாது. பொங்க வெந்நீரில் கண்ணை வச்சுவிட்டு கண்ணு ஒரிஞ்சு கொஞ்சம் சொல்லக்கூடாது. புரியுதா? நல்ல குளிர்ந்த நீரில் தான் குளிக்கணும். அதே மாதிரி வெந்நீரில் குளிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக காலையிலேருந்து குதிட்டு வரணும். எடுத்தோடனே வெந்நீர் எடுத்து தலையில தொக்குன்னு விடக்கூடாது. ஆனால் குளிர்ந்த நீர்னா முதல்ல தலையில தான் ஊற்றணும். அதுக்கு பிறகுதான் என்ன செய்யணும், தலையில ஊற்றிட்டீங்கனாலே உடம்பு ஏற்றுக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிங்கன்னா தலையில ஊற்றும்போது நடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால குளிர்ந்த நீர் குடிச்சா முதல்ல எடுத்தோடனே மேலே விடணும். சாதாரண வெந்நீரில் குடிச்சிங்க அப்படின்னா கடைசியாக தான் தலைக்கு தண்ணி போகும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் இது எல்லாத்துக்குமே பிசிக்ஸ் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் இயற்பியல் தான். நீங்கள் அன்றாட வாழ்க்கை நடக்கிற விஷயம் எல்லா விஷயங்களுமே இயற்பியல் சார்ந்தது தான். இயற்பியல்னு அதுதான் பேர். இயல்பு ப்ளஸ் இயல்பு சேர்ந்து தான் இயற்பியல். அப்போ இயல்பாக நீங்கள் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த இயற்பியல் அப்படிங்கிற பாடத்தில் சொல்லியிருக்கோம். அதை நல்லா படிங்க, சரியா? அது ஒன்று முக்கியமானது. இந்த மாதிரி கண்ணை பார்க்கறது, இந்த தண்ணி குடிக்கிறது அது செய்யணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தலை வலிக்குது அப்படின்னு சொன்னால் உடனே வந்து அதுக்கு மாத்திரையை போடுறதுலாம் செய்யக்கூடாது. தலை வலிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ கண்ணை மூடி ரெஸ்ட் எடுக்கணும். இல்லாட்டி பொட்டுக்கு பக்கத்தில் 2 கையிலையும் விரலால் இப்படி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலே அது சரியாயிடும். ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அனாசின்னு அப்படின்னு சாரிடா அப்படின்னு மாத்திரை போடுறாங்க. அப்புறம் 10 நாள் கழிச்சு வயிற்று வலிக்குதுங்கிறாங்க. ஏன்னா ஆங்கில மருத்துவத்தை என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும். அதனால இயற்கையாக தான் இருக்கணும். அதே மாதிரி சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே என்ன செய்யக்கூடாது, ஒரு அதுக்கான டானிக்கு மருந்து மாத்திரை அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. வீட்டில் தண்ணியில் பாத்திரத்தை எடுத்து நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சாலே போதும். தலைவர் ஆவி போடுறதுக்கு என்ன பண்ணுறான், ஒரு விக்ஸ் மாத்திரை ஒன்று போடுறான். அதில் ஒரு கெமிக்கல் இருக்குது, அதை இன்ஹேல் பண்ணுறான். அதெல்லாம் தேவையில்லை. வெறும் வெந்நீர் ஆவியை பிடிச்சாலே போதும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ரைட்டா? நான் வந்து அரசு கல்லூரியில் 2001-2 நினைக்கிறேன். அப்போ 2001-2 என்ன செஞ்சாங்க அப்படின்னா கலை பாடம் படிக்கணும், எல்லாமே அறிவியல் பாடம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையும் ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. அதில் வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஒரு பேப்பர், ஒவ்வொரு சயின்ஸ் எங்கள் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 டிபார்ட்மெண்ட்டு. அதில் 9 சயின்ஸு 7 ஆர்ட்ஸ். அப்போ 9 சயின்ஸும் 9 பேப்பர் கொடுத்தோம். 7 ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதில் வந்து அட்டன் பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒரு பேப்பர் டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை, டொமஸ்டிக் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், அன்றாட மின் உபகரணங்கள், அன்றாட வாழ்வில் மின் பயன்படுத்தும் மின் உபகரணங்கள் அப்படின்னு கொடுத்துருந்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் மொத்தம் 642 பேர் இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 434 பேர் என் பேப்பர் தான் ஒன்று எழுதிட்டாங்க. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் நான் கிளாஸ் எடுக்காமல் ஆடிட்டோரியத்தில் மைக்கில் தான் பேசி எடுப்பேன். 435 பேரை கவர் பண்ணுவேன். எல்லாரையும் உட்காந்துருக்கு. பெரிய அண்ணா கலையரங்கம்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு அவங்களுக்கு ஒரு செமஸ்டருக்குள்ளே நான் வகுப்படுத்தேன். அது காரணம் என்ன அப்படின்னா அதில் உள்ள விஷயங்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டுனா என்ன, சின்ன சின்ன மின் ரிப்பேர் பண்ணால் எப்படி பண்ணுறது, மிக்சி கிரைண்டர் ஃபேன் ரிப்பேரு எல்லாமே அதை சொல்லிக் கொடுப்போம். 5 யூனிட்டையும் நான் சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் லேபில் எடுத்துகிட்டு போய் ப்ராக்டிக்கலாகவும் சொல்லிக் கொடுத்தேன். அது காரணம் என்ன அப்படின்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் சயின்ஸ் படிக்கிறாங்க, ஆனால் சயின்ஸை அப்ளை பண்ணுறதே கிடையாது. வீட்டில் கரண்ட் போச்சு அப்படின்னு சொன்னால் மெயின் பாக்ஸ் எடுத்து நம்மளே ஃபியூஸ் போயிடுச்சா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் என்ன செய்யணும், சுவிட்செல்லாம் கரெக்டாக ஆஃப் பண்ணிக்கன்னு பார்க்கணும். முதல்ல தொடறதுக்கு முன்னாடி காலில் செருப்பு போட்டிருக்கணும். கால் ஈரமாக இருக்கக்கூடாது. இரும்பு ஸ்டூலில் ஏறி நின்று பார்க்கக்கூடாது. மர ஸ்டூலில் இருந்துட்டு தான் இந்த சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதா? இப்போ நீங்கள் வந்து அறிவியல் எக்ஸிபிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த அறிவை பயன்படுத்தி என்ன மாதிரி ஒரு பொருள் செஞ்சு குவிஸ்லாம் பார்த்தேன். மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு மேக்ஸ் அந்த பையன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் போட்டுருக்கு. ஒரு குவிஸ் ஒன்று பார்த்தேன். ஒன்று ஒரு பையன் வந்து 4 நம்பர் போட்டு = 100 போட்டிருந்தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுங்க. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து சயின்ஸில் வந்து நீங்கள் சின்னதாக இப்போ ஆரம்பிக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா பின்னாடி அந்த உணர்வை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய கண்டுபிடிப்பாலாம் நீங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன நீங்கள் நினைப்பீங்க, நான் வந்து அங்கே கவர்மெண்ட் காலேஜில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் பொழுது சர் சி வி ராமன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சர் சி வி ராமன் தெரியுமா உங்களுக்கு? ராமன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியலில் நோபல் பரிசு வாங்கிய ஒரே விஞ்ஞானி இந்தியாவில் வாங்கினது அவர் மட்டும்தான்.
அவர் ஒரு கல்லூரி ஆசிரியர் தான், ரைட்டா? அவர் வந்து ஒரு நோபல் பரிசு வாங்கினார். அந்த சர்.சி.வி. ராமன் அவர் வந்து அவர் ஒரு கிளாஸ், அவர் வந்து நம்ம பெரியார் நினச்சிருப்பாங்க. எங்கள் காலேஜில் என்ன பண்ணாங்கன்னா, இயற்பியல் விழாவுக்கு அவர் வந்து பேசினார். பேசும்போது என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாரும் கேட்டாங்க, சார் நீங்கள் வந்து பெரிய பெரிய மெட்ராஸில் இருக்கீங்க, உங்களுக்கு உபகரணங்கள்லாம் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, எங்களால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு மாணவர்கள் சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், அதெல்லாம் கிடையாது, அடிப்படை உபகரணங்கள் என்பது வேண்டியதில்லை. முதல்ல நீங்கள் ஐடியாவை எவால்வ் பண்ணுங்க. அதை என்ன பண்ணுங்க, ஒரு பிளாக் டயக்ராம் மாதிரி. இப்போ நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க, சின்ன டயக்ராம் மாதிரி தான் வச்சுருக்கீங்க. அதை நீங்கள் என்ன பண்ணலாம், பின்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்ற முடியும். நீங்கள் இதை கரெக்டாக ஒர்க் பண்ணீங்கன்னா இங்கே இருக்கிற யாரான ஒரு ஆசிரியர், இந்த ஒரு மாணவர் கூட ஒரு பெரிய விஞ்ஞானியாக வர முடியும் அப்படின்னு சர்.சி.வி. ராமன் பேசுகிறார். அதனால் நம்ம வந்து நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அதனால் நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க. முயற்சி பண்ணுங்கள். பிளாக் டயக்ராம் போட்டு அதுக்கான தேவையான எக்யூப்மெண்ட்ஸை சின்ன சின்னதாக வாங்கி பாருங்கள். இப்போ இந்த காற்றாலை இருக்குது, இதை பண்ணியிருக்கீங்க, ஒரு பேட்டரி வச்சு இதை ஓட வைக்கிறீங்க. இப்போ அந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிருக்கு இல்லையா, இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிங்க. அப்போ அதற்கு தனியாக இப்போ ஃபோட்டோவோல்டாயிக் ஸ்ட்ரிப்புன்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்து வாங்கி வச்சு அதில் எப்படி மின்சாரத்தை சேமிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்கள் ஸ்கூல்லேயே இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்பீட் பிரேக்கு, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், எந்த இடத்துலலாம் வந்து ஃபேன் சுற்றுது, இதில் ஒரு காயில் ஒரு மேக்னெட்டை வச்சு இதில் மின்சாரத்தை பூர்த்தி பண்ணி சார்ஜ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாகும். சரியா? அதனால் நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இருக்கோம், ஆனால் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு கண்டுபிடிப்பு கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த அறிவியல் எக்ஸிபிஷனில் வந்து ஆர்வத்துடன் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களையும் எங்களுடைய கல்லூரியின் சார்பாக, ஏன்னா நான் கல்லூரியை ரெப்ரசன்ட் பண்ணி தான் இங்கே வந்திருக்கிறேன், கல்லூரியின் சார்பாக அனைவரையும் வாழ்த்தி நீங்கள் மேலும் மேலும் சிறப்பாக நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 10-15 வருஷம் கழிச்சு இந்த ஸ்கூலில் படித்த ஒரு மாணவன் வந்து விஞ்ஞானியாக இருக்கிறான், நான் ஒரு அறிவியல் எக்ஸிபிஷனில் தான் இது எனக்கு இந்த இது ஆச்சு அப்படின்னு ஒரு ஆர்டிகல் வந்தது, அதை படித்தேன்னா அதுதான் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.